இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், ஆரோக்கியத்தை தருவார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமே. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களில் பிரியமாயிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை நீங்கள் அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாய் செய்வீர்களா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே, எவரு மகள் பிழைத்தாளே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உமது அன்பு மகளை மறைத்து உம்முடைய பிரசன்னம் உடைய கிருபை உமது வல்லமையினால் மூடி வாயோடு வாயாயிருந்து நீங்க பேசி உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அல்லவா? அந்த வார்த்தைகள் உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டும், அதிசயங்களை செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. என்னால் ஒன்றும் கூடாது, நான் அப்ரோச்சனமான அடிமை தகப்பனே. ஆனால் மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் நீங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ராஜா. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, என்னால் முடியவில்லையே, எனக்கு வந்த நோயினால் நான் வாடி போகிறேனே, நான் என்ன செய்வேன் என்று வேதனையோடு கலங்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீங்க எல்லாரும் வேதத்தை திறந்து யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை கர்த்தருடைய மகளோட சேர்ந்து வாசிக்கலாமா? யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, பரிகாரி என்றாலே வைத்தியர், பரம வைத்தியர். எப்பேற்பட்ட நோயாய் இருந்தாலும் அதை குணமாக்கும் வல்லமை உள்ள வைத்தியர். இந்த பரிகாரி யார்? அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் டாக்டரிடம் போயிருப்பீங்க, பணத்தை செலவழித்து ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. ஆனாலும் அந்த வியாதியின் வேதனை உங்களை விட்டு முற்றிலும் நீங்காமல் வேதனையோடு இருப்பீங்க. கையில் உள்ள பணம் எல்லாம் செலவழிந்து போகிறது என்ற வருத்தம் ஒரு பக்கம், பணத்தை செலவழித்தாலும் சுகமாகவில்லையே என்ற வருத்தம் ஒரு பக்கம். இல்லை, டாக்டர்களை நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவர்கள் கூடிய மட்டும் முயற்சி பண்ணுவார்கள். சில நேரங்களில் அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு முற்றிலுமாய் பூரண சுகம் கிடைக்கும். ஆனால் பல நேரங்களில் அவருடைய முயற்சி எல்லாம் தோல்வியாய் போய்விடும். அவர்களால் அவ்வளவுதான் முடியும். அவர்கள் கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அல்லவா? ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. சுகத்தை எவ்வளவு பெரிய சுகவீனமாய் இருந்தாலும் கூட அந்த சுகவீனத்தை முற்றிலுமாய் மாற்றி சுகத்தை கொடுக்கிற வல்லமை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. கர்த்தருடைய வல்லமை இல்லாமல், கர்த்தருடைய கிருபை இல்லாமல் எந்த ஒரு ஊழியக்காரராலும் நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்தவே முடியாது. எல்லா ஊழியக்காரர்களுக்குள்ளும் இருந்து புறப்படுகிற வல்லமை கர்த்தருடையது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 8:43. எல்லாரும் இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா?
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, லூக்கா 8வது அதிகாரம் 43, 44, 46, 47 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசுவினிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 12 வருடமாய் பெரும்பாடினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அந்த வேதனை நீங்குவதற்காக அவளுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று வைத்தியர்களிடம் செலவழிக்கிறாள். ஆனாலும் கூட அவ்வளவு பணத்தை செலவழித்தும் கூட எந்த ஒரு வைத்தியராலும் அவளுடைய வியாதியை குணப்படுத்த முடியவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மெதுவாக அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவ்வளவுதான், தொட்டவுடன் சுகம். அவளுடைய பெரும்பாடு உடனே நின்று போயிற்று. உடனே இயேசு சொல்கிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, வைத்தியர்களால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஒரு நொடி பொழுதில் நம் தேவாதி தேவனாகிய இயேசு மகாராஜாவின் வஸ்திரத்தை தொட்டவுடன் அவளுக்கு இருந்த இந்த பெரும்பாடு உடனே நின்று போயிற்று. அது எதனால் நடந்தது? கர்த்தரிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதினால. வைத்தியர்களால் முடியவில்லை, அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இவள் விசுவாசத்தோடு ஏசப்பாவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். அவள் இயேசு மகாராஜாவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம். கர்த்தரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவளுடைய நோயை குணமாக்கியது. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? அப்ப டாக்டர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உள்ள நோயாளிகளை கூட சுகப்படுத்துகிற வல்லமை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு. அவருக்கு மாத்திரமே உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட கையில் உள்ள பணம் எல்லாம் செலவழிந்து போகிறது என்ற வருத்தம் ஒரு பக்கம், பணத்தை செலவழித்தாலும் பரவாயில்லையே, சுகமாகவில்லையே என்ற வருத்தம் ஒரு பக்கம் உங்களுக்கும் இருக்கலாம். இந்த வேதனைகள் ஒன்றுமில்லாமல், ஒரு பைசா கூட வாங்காமல் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிற வைத்தியர் உங்களுக்கு உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. இப்போ உங்களுக்கு தெரியும் நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று. கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாய் இருக்கும் பொழுது எந்த ஒரு நோயின் தாக்கமும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா. இந்த பரிகாரி உங்களை எப்படி சுகப்படுத்துகிறார்? மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தா, மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எங்கேயாவது ஒரு டாக்டர் இப்படி சொல்லுவார்களா? உன் நோய்களை நான் சுமந்து கொள்கிறேன், உன்னுடைய பலவீனங்களை உன்னுடைய நோய்களை என்னிடம் தந்துவிடு, நீ சுகமாய் போ என்று. எந்த ஒரு மனிதனாலும் அப்படி சொல்ல முடியாது. சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. மற்ற வைத்தியர்களைப் போல ஊசி, மருந்து, மாத்திரை, எக்ஸ்ரே, ஸ்கேன், பிளட் டெஸ்ட் என்று சுமையை நம்மேல் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சுமத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர் நமக்கு வந்திருக்கிற நோய்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவற்றை சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தார். ஆமென். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
53வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் செய்த பாவங்களின் நிமித்தமாய் வந்த நோய்களினால் உண்டான வேதனைகளை அவர் சிலுவை பாடுகளில் ஏற்றுக்கொண்டார். கொடிய வேதனை, மரண வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டதினால் நம் ஒவ்வொருவருடைய வேதனையும் தெரியும். நம்முடைய பாடுகள் அவருக்கு தெரியும். ஒரு மனிதனாயிருந்து சிலுவையில் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லா இரத்தத்தையும் சிந்தி அந்த பாடுகளினால் வந்த காயங்களை தன் உடலில் சுமந்து அந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 50வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எப்படி குணமாகிறோம்? நமக்கு எப்படி சுகம் கிடைக்கிறது? ஏசாயா 50வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அமேன், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப நீங்க விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும், கர்த்தரின் பரிகாரி, இந்த நோய் என்னை சேதப்படுத்த முடியாது என்று. உடனே உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வலி வேதனைகள் உங்களை விட்டு நீங்கி போகும். சில நேரம் கொஞ்சம் காலங்களாகலாம். ஆனாலும் நீங்கள் விசுவசிக்கும் பொழுது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற வேத வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு பூர்ண சுகம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நீங்க முழு சுகத்தை, பூரண ஆரோக்கியத்தை கர்த்தரிடமிருந்து பெற வேண்டும் என்றால் சில காரியங்களை கர்த்தர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அதே யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை மறுபடியுமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் 4 காரியங்கள். கர்த்தரின் சத்தத்தை கேட்க வேண்டும், அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய நீதி நியாயங்களை நியமங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். சும்மா இல்ல சுகம் கொடுப்பது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், நீங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி நடக்கும் பொழுது வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று உங்களுக்கு தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரின் சத்தத்தை கேட்பது எப்படி? கர்த்தர் என்னோட பேசுவாரா என்று திகைக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்று கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் உங்கள் பட்சம் கடந்து வருகிறது. அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கிற, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற நீங்கள் கர்த்தருடைய ஒரு கட்டளையின்படி நடக்கிறீர்கள். அதற்கு பிறகு 2வது காரியம் என்னவென்றால், கேட்பதோடு மாத்திரமல்ல, செம்மையானவைகளை செய்ய வேண்டும். செம்மையானவைகளை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். அன்பான தேவ ஜனமே, கோர்ட்ல வழக்கின் தீர்ப்புகளை
தங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு மாத கணக்காய் வருஷ கணக்காய் அவற்றை ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் தேசத்தின் குடிகளை அலைய வைக்கிற கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தலைமை நீதிபதிகளே, நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். நீதியும் நியாயமும் கர்த்தருடையது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தரை உங்களை கொண்டு கொடுக்க நினைக்கிற கரெக்டான நீதியான ஜட்ஜ்மெண்ட்டுகளை அப்படியே வழங்குங்கள். பரிதானத்திற்காக தீர்ப்பை மாற்றி வழங்க வேண்டாம். அப்பொழுதுதான் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்கிற வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். அமேன். வாலிப பிள்ளைகளே, முதிர் வயதான கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, நீங்களும் கூட கர்த்தருடைய 10 கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி நடக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய 10 கட்டளைகள் என்னவென்று கர்த்தருடைய அன்பு மகள் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கூட 10 கட்டளைகள் என்னவென்று தெரியாது. 10 கட்டளைகள் என்னவென்று தெரிந்தால்தானே அதன்படி நடக்க முடியும். அதற்கு பிறகுதானே கர்த்தரை அறியாத ஜனங்களை நீங்கள் குறை சொல்ல முடியும். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் முதல்ல 10 கட்டளைகள் என்னவென்று அறிந்து கொண்டு சியோன் மலையிலே மோசேயின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகளை வேதத்திலிருந்து அறிந்து கொண்டு அதை அப்படியே இதயத்தில் காத்து அந்த கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 53 5வது வசனம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இவ்வளோ அருமையான வேத வசனம். நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தால் போதும். உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப 3 கட்டளைகளை நாம் பார்த்து விட்டோம். 4வதாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசங்களை ஆள்கிற கர்த்தரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும் என்று. கர்த்தருடைய கட்டளைகளை நியமங்களை நீங்கள் கைக்கொண்டால் தேசங்களின் குடிகளுக்கு சேமம் உண்டாகும். கொரோனா, குரங்கம்மை போன்ற நோயின் தாக்கங்கள் இருக்காது. நீங்கள் ஆளுகிற தேசங்களின் குடிகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆரோக்கியமான வாழ்க்கை, பூரண சுகம் உங்களுக்கு மாத்திரமல்ல, தேசங்களின் குடிகளுக்கும் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. உலக ஜனங்கள் எல்லாம், மற்ற தேசங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இதை பற்றி கேள்விப்படும் பொழுது உங்களுடைய தேசங்களை தேடி வருவார்கள். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஆட்சியை நடத்தும் பொழுது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, 2025ஆம் வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த வருடத்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஒப்புக்கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தரிடமிருந்து ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு சுகமாய் வாழலாம். இவை எல்லாவற்றையும் நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் என்னென்ன காரியங்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைக்கொள்ள சொல்கிறார். கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும். அப்ப யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிற தேவன் அந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நிறைய காரியங்களை செய்ய சொல்லவில்லை. வெரி சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தைகளை சர்ச்சுகள்ல, சபைகள்ல தலைமை போதகர்கள் மூலமாய் சொல்லும் பொழுது, யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு என்று நியமித்த 10 கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் கர்த்தருடைய நியமங்களை, கர்த்தருடைய நீதி நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும்.
அமேன். அல்லேலூயா. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நீங்க வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் எல்லோரும் பாவிகள் என்று நினைக்க கூடாது. உடனே சிலர் சொல்வார்கள், பார்த்தீர்களா, நீங்கள் செய்த பாவத்தினால இந்த நோய், இந்த வேதனை உங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி படுக்கையில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடாது. அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொல்லி சங்கீதம் 41 சங்கீதம் 3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவர் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. துன்மார்க்கரை பார்த்த ஆசாபின் சங்கீதத்திலே என்ன சொல்லி இருக்கிறது? சங்கீதம் 73 சங்கீதம் 3-4 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 73 3-4 துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் பிம்பக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது என்று சொல்லி இங்கே ஆசாபின் சங்கீதத்தின் மூலமாய் தாவீது ராஜா சொல்கிறார், துன்மார்க்கர் வாழ்ந்து சுகித்திருப்பதை பார்த்து, அவர்களுக்கு ஒரு தீங்கும் நடக்காததை பார்த்து, அவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்வதை பார்த்து அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று சொல்கிறார். அவர்கள் மரண தருவாய்க்கு வரும் வரைக்கும் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, ஒரு வேதனையும் இல்லை, வலியும் இல்லை, ஒரு பாடும் இல்லை, அவர்கள் பலமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்ப துன்மார்க்கருக்கு இந்த உலகத்தில் பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா கர்த்தர் அவர்களை சிட்சித்து ரட்சிக்க விரும்பவில்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதனால் அவர்கள் வழிமாறி செல்லும் பொழுது ஜீவ வார்த்தைகளின் மூலமாய் அவர்களை திருத்துகிறார். நீதிமொழிகள் 3 நீதிமொழிகள் 3 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 3 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். ஒரு தகப்பன் அவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட குறிப்பாய் ஒரு மகனிடம் மாத்திரம் அவன் அன்பு வைப்பான், மிகுந்த அன்பு வைப்பான். யாக்கோபு யோசேப்பை நேசித்தது போல, யாக்கோபுக்கு நிறைய குமாரர்கள் இருந்தாலும் கூட அவன் யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறான். அதனால் அவனுக்கென்று ஸ்பெஷலாய் ஒரு ஆடை தைத்து பல வர்ணம் உள்ள ஒரு அங்கியை தைத்து கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் யோசேப்பு தப்பு செய்யும் பொழுது அவனை திருத்துகிறான். அதை போலதான் ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரன் தப்பு செய்யும் பொழுது அவனை தண்டித்து திருத்துவது போலதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட யாரை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்? அவனுக்கு பரலோக ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? விசுவாசத்தோடு. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை.
கண்பான தெய்வ ஜனமே, அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உங்கள் பரிகாரியா இருக்க வேண்டும் என்றால் அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்து அவருடைய 10 கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்படி செய்வீர்கள் என்றால் 2025ஆம் வருடத்தை மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகையும் கூட பூரண சுகத்தோடு உங்கள் கண் காணும்படி செய்வார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? அங்கிள் தினகரன் பாடின ஒரு அருமையான பாடல். ஒரு மருந்தரும் கூறு மருந்தே உம் பதத்தில் நான் கண்டேனே, அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து ஆதீற்றனாய் உழைத்த மருந்து வரும் வினைகளை மாற்றும் மருந்து வறுமை உள்ளோர்க்கே வாய்த்த மருந்து ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம் பதத்தில் நான் கண்டேனே, தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடுமை தின்ற மருந்து மானாத்திருத்துவ மான மருந்து மனுவாய் உலகினில் வந்த மருந்து ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம் பதத்தில் நான் கண்டேனே, செத்தோர் உயிர்த்தே எழுந்த மருந்து ஜீவன் தவறாதருளும் மருந்து பக்தரை சுத்திகரித்திடும் மருந்து பரம வாழ்வினில் சேர்க்கும் மருந்து ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம் பரத்தில் நான் கண்டேனே, தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து செவிடு குருடுமை தின்ற மருந்து மானாத்திருத்துவமான மருந்து மனுவாய் உலகினில் வந்த மருந்து ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம் பதத்தில் நான் கண்டேனே. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கண்களை மூடி சகலத்தையும் செய்ய வல்லவராகிய நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நல்லவர், இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் படி நடக்கிறோம் என்று சொல்லி உறுதியாய் அவைகளை பின்பற்றுகிற உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. என் நோயை சுகப்படுத்தவே முடியவில்லையே என்று சொல்லி எத்தனை வருடங்களாய் படுக்கையிலே போராடி கொண்டிருக்கிறேன் இந்த நோயின் வேதனைகளோடு சொல்லி வேதனையோடு இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து கர்த்தர் நீர் பூரண சுகத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நானே உன் பரிகாரின்னு சொல்லி. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கதறி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. நீரே அவருடைய பரிகாரி என்று சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்திலே காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் உம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வருவதை அறிந்து உணர்ந்து பூரண சுகத்தோடு எழுந்து குதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அன்று பேதுரு நடக்க முடியாத ஒருவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே தொட்டு சுகப்படுத்தின பொழுது அன்று 2 குருடர்கள் உம்மை பார்த்து, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் நீர் பிறவி குருடர்களாகி அவர்களுக்கு பார்வையை கொடுத்தீரே தகப்பனே. அதுபோல கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கும்படி செய்ங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எப்பத்தா என்று சொல்லி அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். காது கேட்காத ஒருவனை சொஸ்தப்படுத்துகிறீரே, அதுபோல காது கேட்காதவர்களுக்கு காதுகள் இப்ப ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே
காதுகள் கேட்கும்படி செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், பேச முடியாதவர்கள் பேசட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவர்களை கட்டி வைத்திருக்கிற சத்ருவை பிசாசே அப்பாலே என்று சொல்லி கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஷோத்தர போலி கோதர தோலி லூலி லூயா ஷோதோ போதோ போலி கொப்பரு தோலி கத்தரு தோலி லூயா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று லாசருவுக்கு, மரித்து 4 நாளாகி அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவுக்கு அற்புதத்தை செய்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறீராச்சா. படுக்கையில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகம் பேர் உண்டு தகப்பனே. அவர்கள் ஆஸ்பத்திரிகளில் இருக்கலாம், ஆதரவற்றோர் இல்லங்களில் இருக்கலாம், முதியோர் இல்லங்களில் இருக்கலாம், வீடுகளில் இருக்கலாம். அவர்கள் கூப்பிடுகிற சத்தம் பரலோக ராஜ்யத்தை வந்து எட்டட்டும் தகப்பனே. இப்ப இந்த நிமிஷம் இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறோம் அப்பா. அவர்கள் மரண படுக்கையை மாற்றி போடுங்க ராஜா. பூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.